உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் வந்து மார்க்கெட் எக்கனாமி தான். உங்களை சுற்றி அதிகமான ஆப்ஷன்ஸ் செலவு பண்ணுறதுக்கு இருக்கிற காரணங்களும் வந்து மார்க்கெட் எக்கனாமி தான் காரணம். உங்களால் எளிமையாக பணத்தை சம்பாதிக்க முடிவதற்கும் உங்களால் எளிமையாக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிவதற்கும் எல்லாத்துக்குமே மார்க்கெட் எக்கனாமி தான் காரணம். உங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் அதிகமாக மெனக்கிடுறீங்க, ஆனால் பணத்தை வந்து செலவிடுவதற்கோ இல்லை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ யாருமே மெனக்கிடுவது கிடையாது. இந்த ஈஸி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. இப்படி யூபிஐ எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதை தவிர்க்க பாருங்க. ஒரு கொஞ்சம் மெனக்கட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் பிஎஃப்ஐயும் என்பிஎஸ்சியும் விடாமல் அதில் கரெக்டான பணம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃப் நல்லா இருக்கும். எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் காம்பவுண்டிங்னு டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சமீபத்தில் உங்களோட பிஎஃப் பணத்தை நீங்கள் யூபிஐ மூலமாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஏப்ரல் 2026 இது நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சுற்றி சமூக வலைத்தளங்களில் நிறைய டிபேட்ஸ் நடக்கிறத பார்க்க முடியுது. யூபிஐலே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னா யாருமே கண்ட்ரோல்டாக இருக்க மாட்டாங்க, அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து ரொம்ப இன்செக்யூர் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் பேச முடியுது. ஸோ இந்த டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த பிஎஃப் பணம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபை என்ஷூர் பண்ணுமா? என்னோட ஆஃபீஸில் எனக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால என்னோட ரிட்டையர்மெண்ட் சேஃப் தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராவிடென்ட்னா என்னன்னு பார்த்துக்கலாம். பிளானிங் டுடே ஃபார் டுமாரோ நீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து எதுக்கு வந்து நம்ம அலுவலகங்களில் பிடிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஓய்வு காலம் வந்து நன்றபடியாக இருக்கணும் அப்படி தான். ஏன்னா பெரும்பாலானவர்கள் வந்து எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறதே தெரியாமல் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஓய்வு காலத்துக்காக இதை வந்து அரசாங்கமே வந்து கட்டாயப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 20 பேருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அந்த நிறுவனமே வந்து பிஎஃப் பிடிக்கணும். 12% வந்து எம்ப்ளாயி கிட்ட இருந்து பேசிக் ப்ளஸ் டிஏல பிடிப்பாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயரும் ஒரு அமௌண்ட் வந்து அதே அமௌண்ட் போடணும். அதில் குறிப்பிட்ட தொகை 8 சம்திங் வந்து பென்ஷனுக்கு போயிடும், மீதி இருக்கிறது பிஎஃப்க்கு வரும். ஸோ இதுதான் கணக்கு. இதை வந்து நம்மளுடைய ஓய்வு காலம் வந்து நன்றாக இருக்கணும் அப்படின்னு பிடிச்சிட்டு வராங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பிஎஃப் மட்டுமே நம்ம ஓய்வு காலத்தை வந்து நிம்மதியாக வைத்து கொள்ளாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பிஎஃப் அப்படிங்கிறது வந்து 1990 அப்படிங்கிற காலகட்டங்களில் சரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்திருக்கும். பட் இது மட்டுமே வந்து ஓய்வு காலத்துக்கு போதுமானது கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்தவங்க, நம்மளோட அப்பா தாத்தா ஜென்ரேஷனில் இருந்தவங்களாம் வெறும் இந்த பிஎஃப் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை அவங்க கழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலத்தில் ஏன் அது செட் ஆகாதுன்னு சொல்கிறீங்க சார்? இப்போ நம்ம வந்து மார்க்கெட் எக்கனாமியோட தொடர்பு உள்ள ஒரு எக்கனாமியாக மாறிட்டோம். எல்லாமே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற மாதிரி போகும்போது நீங்களே பார்க்குறீங்க. நம்ம பல காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாங்கிறதே பெரிய தொகை. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாங்கிறது அவ்வளோ பெரிய தொகையே கிடையாது. யார்கிட்டயாவது நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்கன்னா 10 நாள்லேயே செலவு பண்ணிடுவாங்க, பத்தவே மாட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 8% கொடுக்கின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கட்டாயம் வந்து ஓய்வு காலத்துக்கு போகாது. நாம நம்மளுடைய பெற்றோர்கள் காலத்துடன் இதை பொருத்தி பார்க்கவே கூடாது. அப்போ இருந்த காலம் வேறு, அப்போ ஒரு கமாண்ட் எக்கனாமியில் இருந்தோம். இப்போ வந்து ஒரு ஓப்பன் எக்கனாமியில் இருக்கும்போது அதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகே, அந்த ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸாக நம்ம இன்ஃப்ளேஷனை மட்டும்தான் சொல்கிறீங்களா, இல்லை இந்த எக்கானமி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத எதை மீன் பண்ணுறீங்க சார்? இன்ஃப்ளேஷன் மட்டும் கிடையாது, எக்கனாமி வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1991க்கு முன்னாடி நம்ம குளோபலைசேஷன் வந்து திறந்து விடலை அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து மார்க்கெட் எக்கனாமி நோக்கி போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே நான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு தளத்துல இருந்து மக்களே வந்து அவர்களே வந்து பொறுப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. நீங்கள் வந்து சந்தையில் போயிட்டு அந்த சந்தைக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் வடிவமைத்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது இது ஒரு முக்கியமான ஷிஃப்ட். அதனால தான் உங்களை சுற்றி அதிகமான வளர்ச்சிகளும் வருது, உங்களுக்கு அதிகமான சம்பளமும் வருது அப்படிங்கிறதும் உண்மை. அதுக்கேற்ற மாதிரி நீங்களே உங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும் உண்மை. ஓகே, இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஷிஃப்ட் அப்படிங்கிறது என்னை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? எனக்கு சுற்றி இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து நான் அப்கிரேட் பண்ணுறது, இல்லை நிறைய பொருட்களுக்கு நான் எக்ஸ்போஸ் ஆகிறேன் அப்படிங்கிறது தானா, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது க்ரைட்டீரியாஸ் இருக்கா சார்? உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் வந்து மார்க்கெட் எக்கனாமி தான். உங்களை சுற்றி அதிகமான ஆப்ஷன்ஸ் செலவு பண்ணுறதுக்கு இருக்கிற காரணங்களும் வந்து மார்க்கெட் எக்கனாமி தான் காரணம். உங்களால் எளிமையாக பணத்தை சம்பாதிக்க முடிவதற்கும் உங்களால் எளிமையாக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிவதற்கும் எல்லாத்துக்குமே மார்க்கெட் எக்கனாமி தான் காரணம். ஸோ உங்களுடைய ஒட்டுமொத்த இன்கம்ல இருந்து பிஹேவியர் வரைக்கும் எல்லாமே வந்து மார்க்கெட் எக்கனாமி தான் தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான காரணி. ஓகே, இந்த பிஎஃப் வந்து போன ஜென்ரேஷனில் இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிறத தெளிவாக பார்க்குறோம். ஆனால் இந்த பிஎஃபோட பர்பஸ் என்ன? எதனால கவர்மெண்ட் இன்னும் இதோட ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க? இது வந்து உறுதிப்படுத்துது. நீங்கள் வந்து உங்கள் எதிர்கால திட்டத்துக்கு, எதிர்கால ஓய்வு காலத்துக்கு வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பிஎஃப் வந்து உறுதிப்படுத்துது. என்னதான் நம்ம வந்து பிஎஃப் வந்து பத்தாது அப்படின்னாலுமே இது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அவங்களோட முதல் பார்வை எங்கே போகுது அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு தான் போகுது, க்ரோத் ஃபண்ட்ஸுக்கு தான் போகுது. அது தப்பே கிடையாது, அது ஒரு முக்கியமான காம்பனண்ட். ஆனால் நீங்கள் ஒரு டெட் ஃபண்ட்ஸை வந்து நிராகரிக்கவே முடியாது.
நீங்கள் மார்க்கெட்டில் யார்ட்ட வேணா கேளுங்க, 1 crore 2 crore இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஷேர் மார்க்கெட் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டெட் ஃபண்ட்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த இடத்துல இந்த பிஎஃப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷனாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நிராகரிக்கவே கூடாது. அரசாங்கம் வந்து இதை இன்னும் கடைபிடிப்பது வந்து ஒரு நல்ல ஒரு செயல்பாடாக தான் பார்க்குறேன். இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து அந்த டிசிப்ளினே இருக்காது, அவங்க எதிர்காலத்துக்கு எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பிஎஃப் வந்து நமக்கு டெட் கேட்டகரியில் வருதா சார்? இந்த பிஎஃப்ல கலெக்ட் பண்ணுற பணத்தை கவர்மெண்ட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? அவங்க வந்து பாண்டு சார்ந்த ஒரு இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது டெட் கேட்டகரியில் தான் வருது. ஏன்னா இது மார்க்கெட்டோட லிங்க்டு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம டெட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். நாம் ஒருத்தருக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் திட்டம் போடும்போதே டெட்டு வந்து அவர் கம்மியாக வச்சிருந்தாலும் இதையும் கணக்கு போட்டு அதை பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ரோத்தில் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டெட் காம்பனண்ட். எல்லாருக்கும் இந்த டெட் காம்பனண்ட் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கணும். ஓகே, என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதாக தான் இருந்தது. இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறாங்க இல்லை ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஆஃபீஸில் பிடிக்கிற இந்த பிஎஃப் பணத்தை அவங்க எந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணி அவங்க ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணணும் சார்? இதை டெட் காம்பனண்ட்டில் வந்து அவங்க பிளேஸ் பண்ணி அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்தில் நம்ம பேட்டி ஆரம்பிக்கும் போதே வந்து பிஎஃப் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2வது பகுதியில் வந்து பார்க்கும்போது நான் இது வந்து ரொம்ப முக்கியமான காம்பனண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ என்ன புரிஞ்சுக்கணும்னா 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று ஈக்விட்டி காம்பனண்ட், ஒன்று டெட் காம்பனண்ட். ஸோ ஈக்விட்டி காம்பனண்ட் வந்து நமக்கு மிக முக்கியமான ஒரு காம்பனண்ட். ஏன்னா அதான் growth கொடுக்கும். 8% வந்து பிஎஃப்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக 20 வருடம் 30 வருடம் கழித்து நமக்கு பயன்படவே போவது கிடையாது. அதற்காக 8% நிராகரிச்சுட்டு நீங்க வந்து 15% 20% நோக்கி ஓடக்கூடாது. ஏன்னா இந்த 8% தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனை நீங்க மிக அழகாக வடிவமைக்கல அப்படின்னா உங்களால் 15% 20% ஒரு நாளும் எடுக்கவே முடியாது. ஸோ நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், எனக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் பிஎஃப்ஐ நம்ம நிராகரிக்கவே முடியாது. 2த்தையும் நம்ம சரியாக வச்சுக்கணும். நம்ம ஓய்வு காலத்துக்கு வந்து டெட்டு அண்ட் ஈக்விட்டி 2 பொருத்தி தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக நம்ம தயாரிக்கணும். பொதுவாகவே இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பேசும்போது நம்ம பெரும்பாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஈக்விட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் இப்போ டெட் அப்படின்னு நம்மளோட பிஎஃப் பணத்தை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த டெட் அலோகேஷனுக்கு வச்சுக்கிற பாண்ட்ஸோ இல்லை மற்ற ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸோ இந்த மாதிரியான காம்பனன்ட்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? எனக்கு பிஎஃப் இருக்குது அப்படிங்கிறதுனாலே பிஎஃப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டு வந்து டெட்டு லிக்விடில் தான் வரும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த டெட்டு ஈக்விட்டி லிக்விட் அலோகேஷன்ஸ் கம்மி வேணால் பண்ணிக்கலாம். அதுவும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அசட் ரிச்சாக இருக்கும்போது தான் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடிப்படையில் எல்லாரும் சொல்கிறது தான் பணம் தான் பணத்தை சம்பாதிக்கும். ஸோ பணக்காரங்களாக இருக்கும்போது தான் இந்த மாதிரியான அலோகேஷன்ஸில் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இல்லை ஈக்விட்டி அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற டிசிஷன்ஸ் எடுக்கலாம். நீங்கள் முதல் தலைமுறையாக வந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த அலோகேஷன்ஸை சரியாக கடைபிடிக்கணும். ஏன்னா இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதிக அளவில் பணத்தை சம்பாதிச்சு தராது, அலோகேஷன்ஸ் தான் அதிக அளவில் பணத்தை சம்பாதிச்சு தரும். ஸோ நமக்கு பிஎஃப் இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து டெட் லிக்விடில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா பிஎஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லாக்இன் பீரியட் இருக்கு. ஸோ உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் போயிட்டு பிஎஃப்ல எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எடுத்தீங்க அந்த கேள்விக்கு தான் நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூபிஐல அலோவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே காம்பவுண்டிங் ஃபேக்டரை வந்து லூஸ் பண்ணுறீங்க. ஸோ நாம் அதை வந்து பிஎஃப் வந்து முடிந்த அளவு ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் தொடவே கூடாது. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தேவைப்படுவதற்கு டெட்டையும் லிக்விடையும் நம்ம சரியாக கட்டமைக்கணும். இந்த 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லையோ இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸ்லையோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 8% அப்படிங்கிறதே டீசெண்டான ஒரு ரிட்டர்ன்ஸாக தானே சார் இருக்குது. ஏன்னா கோல்டு கூட ஆவரேஜாக 9% அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது இது ஒரு ரிட்டையர்மெண்ட்க்கு பத்தாது, ஒரு போதாக்குறை வரும் அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்மளுடைய ரியல் ரிட்டர்ன் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 8% உங்களுக்கு வந்து இது ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா நம்ம இன்ஃப்ளேஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். அரசாங்கம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6% வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ரியல் ரிட்டர்ன் 2% தான். ஸோ இந்த 2% அப்படிங்கிறது நம்ம இருக்கிற தரவுகள் வச்சு சொல்கிறது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம இன்ஃப்ளேஷன் இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் 8% ஒரு நாளும் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு போதாது. அதனால தான் சுகன்யா சமுதிரி திட்டத்தில் கொடுக்குற அந்த 8.2%ஐயும் நான் வந்து நிராகரிக்க சொல்கிறேன். ஏன்னா 21 வருடம் அப்படிங்கிறது நீண்ட காலம் ஒரு பீரியட். அது வரைக்கும் நீங்கள் லாக்இன் பீரியட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 8.2%த்தில் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தான் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதை விட அதிகமாக லாபம் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம தேர்ந்தெடுக்கணும். 5 வருடத்துக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டை நோக்கி போவது சிறந்தது. ஏன்னா அரசாங்கமே அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்குது. ஸோ நீங்கள் உங்களை அப்படி தொடர்பு படுத்தி கொண்டால் மட்டும்தான் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும். நம்ம இந்த பிஎஃப்ஐ வந்து எதுக்கு நிராகரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா அதுதான் ஃபவுண்டேஷன். அந்த ஒரு அலோகேஷனுக்காக தான் நிராகரிக்க கூடாதுன்னு சொல்கிறோமே தவிர அது மட்டுமே போதுமான இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது.
ஓகே, பிஎஃப்ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பேசுகிறோம். இன்னொரு பக்கம் இந்த யூபிஐ எல்லாம் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிஎஃப்ஐ ஒரு சில காரணங்களுக்காக நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை ஒரு திருமணத்துக்காகவோ பிஎஃப்ஐ பாதியிலே நம்ம வித்ட்ரா பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, இல்லை அதுக்கு நம்ம வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வேற எங்கேயாச்சும் கடன் வாங்குறதோ பர்சனல் லோன் போகிறதோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணிட்டு இந்த காம்பவுண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுறது தான் கரெக்டாக இருக்குமா சார்? எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் காம்பவுண்டிங்னு டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா காம்பவுண்டிங் தான் உங்களுக்கு அதிக அளவில் பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட காம்பவுண்டிங் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாம் இந்த பிஎஃப்லேருந்து எப்போ பணம் எடுக்கணும் அப்படின்னா கடைசியாக தான் வந்து எடுக்கணும். என்னால் எதுவுமே பண்ண முடியல, எனக்கு இப்போ அவசரமாக பணம் தேவைப்படுது அப்படிங்கும் போது தான் நம்ம எடுக்கணும். இதுலேயும் என்ன சிக்கல் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிஎஃப்ஐ போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வேறு ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இந்த பிஎஃப் பணம் ஆகட்டும் எந்த ஒரு பணமாகட்டும் ஒரு ஸ்டாண்ட் அலோனாக பார்க்கக்கூடாது. ஸோ பிஎஃப்லேருந்து பணத்தை யார் எடுக்கலாம் அப்படின்னா அசட் ரிச்சாக யாராவது இருக்காங்க, என்னோட கேஷ் ஃப்ளோவை நான் மேனேஜ் பண்ணுறதுக்காக இப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பிஎஃப்லேருந்து எடுக்கலாம். ஆனால் எனக்கு வேறு வழியே இல்லை, பிஎஃப்ல தான் நான் கை வச்சாகணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தயவு செஞ்சு அதை எடுக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா அது ஒன்று தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் உங்கள் உடல் உழைப்பை போட்டு நீங்கள் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துடலாம். ஆனால் ஒரு 60 வயதில் வந்து உங்களோட உடல் உழைப்பை கூட உங்களால் போட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் பிஎஃப்ஐ தயவு செஞ்சு தொடவே தொடாதீங்க. இந்த பிஎஃப் பணத்தை கிளைம் பண்ணுறதை பற்றி பேசும்போது நிறைய எம்ப்ளாயீஸுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இது என்னோட பணம், நான் எடுக்கிறத எப்படி கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், என் பணத்தை என் உரிமையை நான் எடுக்கிறத எப்படி ஒருத்தங்க தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த மனநிலையை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு நாட்டில் ஒரு மக்களை வந்து நிம்மதியாக வாழ வைக்க வேண்டிய பெரிய பொறுப்பு அரசாங்கங்களுக்கு இருக்குது. ஸோ அரசாங்கம் வந்து ஓய்வு காலத்தில் மக்களை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது பெரிய அளவில் செலவு செய்ய வேண்டியது இருக்குது. அதை தடுப்பதற்காக இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. இதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தனிநபருக்கு அவரை காப்பாற்றுவதற்கு இருக்கின்ற பொறுப்பை விட அரசாங்கத்துக்கு ஒரு தனிநபருக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய இருக்கிற பொறுப்பை விட அரசாங்கத்துக்கு ஒரு தனிநபரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து காப்பாற்றுவது மட்டும் கிடையாது, வசதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. ஸோ நாம வந்து இதில் வந்து நியாயம் பேசிட்டு இருக்க முடியாது. ஏன் பணம் நான் எடுத்துக்கிறேன், அது அரசாங்கம் அச்சடிச்ச பணம் தானே. ஸோ அரசாக்கு தான் முழு பொறுப்பு இருக்குது. அவங்க எடுக்கும் நடவடிக்கை சரியான நடவடிக்கை தான். அடுத்தது நம்ம பேசுகிற இந்த யூபிஐயில் நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்துக்கலாம், ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம், ரீசன்ஸ் எல்லாம் கோட் பண்ணி அதுக்காக பேப்பர் ஒர்க்ஸ்லாம் நிறைய பண்ண வேண்டாம், சிங்கிள் கிளிக்கில் யூபிஐயில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பெரிய டிபேட் சோஷியல் மீடியாவில் கிரியேட் பண்ணியிருக்கு. உங்களோட டேக் இதில் என்ன சார்? எதெல்லாம் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியுமோ தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களால் ஒரு பொருளை ஈஸியாக வாங்க முடியும்னா அந்த பொருளை வாங்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய பணம் நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்யப்பட பணத்தை உங்களுக்கு ஈஸியாக பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஈஸினஸை விட்டுடுங்க. இது வந்து நியூ ரிஜிம் ஓல்டு ரிஜிமுக்கும் பொருந்தும். ஏன்னா நீங்கள் ஓல்டு ரிஜிம்னா நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணணும், நியூ ரிஜிம்லாம் அப்படிலாம் பண்ண தேவையில்லை. அப்போ நம்ம கணக்கு போட்டு பார்த்தா இப்போ வந்து நியூ ரிஜிமில் உங்களுக்கு அதிகமாக பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் காலங்கள் ஆக நியூ ரிஜிமையும் வந்து அதிகமான டேக்ஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ அது என்ன வேணா இருக்கட்டும், எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஈஸியாக பணம் இருக்குது வாங்கிடலாம் அப்படின்னா அதை வாங்காதீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் மெனக்கிடுங்க. உங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் அதிகமாக மெனக்கிடுறீங்க, ஆனால் பணத்தை வந்து செலவிடுவதற்கோ இல்லை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ யாருமே மெனக்கிடுவது கிடையாது. இந்த ஈஸி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இப்படி யூபிஐ எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதை தவிர்க்க பாருங்கள். பட் இது யூபிஐயில் எனேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டோட ரோலை ப்ளே பண்ணாதா சார்? ஒரு அவசரத்துக்கு எனக்கு இன்னைக்கு வேலை போயிடுச்சு, நான் நெக்ஸ்ட் 2 months என் ஃபேமிலியை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவசர தேவைக்கெல்லாம் இது பிஎஃப் வந்து நம்ம யூபிஐயில் எடுக்கும்போது அது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு நபர் எமர்ஜென்சி ஃபண்டை சேர்க்குற அந்த பீரியடுக்கு பதிலாக அவங்க அப்போலேருந்தே ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்ல, இந்த மாதிரி சில பர்க்ஸ்லாம் இதில் இல்லையா? எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் கிடையாது, ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் கிடையாது. பிஎஃப்ஐ வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை கன்சிடர் பண்ணவே முடியாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் நீங்கள் வந்து சரியாக கட்டமைக்கணும். அப்படி கட்டமைக்கிறத வந்து பிஎஃப் பணத்தை எடுத்துகிட்டு கட்டமைக்கக்கூடாது. நீங்கள் பிஎஃப் பணத்தை கையில் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ ரொம்ப புவராக இருக்கிறீங்க, பிளானிங்கில் ரொம்ப புவராக இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்டு இல்லை, உங்களுடைய முக்கியமான அசட்ஸில் கை வைக்கிறீங்க, அது கோல்டாக இருக்கட்டும் இல்லை பிஎஃப்ஆ இருக்கட்டும் அப்படின்னாலுமே உங்ககிட்ட சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் பல கோடி சொத்து வச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான நகையை வந்து அடகு வைக்கிறதாகட்டும் இல்லை பிஎஃப்ல கை வைக்கிறதாகட்டும் அப்படின்னா உங்களோட பிளானிங்கில் ஏதோ தப்பு இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஸோ நாம வந்து பிஎஃப்ஐ தனியாக விட்டுறணும், அது தொடவே கூடாது. எப்போ தொடலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய அசட்ஸ் இருக்கு, நீங்கள் வந்து ஒரு ரொட்டேஷனுக்காக எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தொடலாம். அது கூட நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா காம்பவுண்டிங் ஃபேக்டரை இழக்கிறீங்க. நீங்கள் இன்னைக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு 20 வருஷத்தில் அது ஒரு 5-6 லட்சமாக இருந்திருக்க வேண்டியது, ஏன்னா கூட்டு வளர்ச்சி அடிப்படையில். ஸோ பிஎஃப்க்கும்
எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் ஈக்விட்டிக்கும் ஒரு வாட்டர் மார்க் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுவும் அதுவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. மூணுமே தனித்தனி எலிமெண்ட், நம்ம மூணுமே தனித்தனியாக தான் அணுகணுமே தவிர நான் வந்து பிஎஃப்ஐ எடுத்து எமர்ஜென்சி ஃபண்டை போட்டுக்கிறேன், எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்துகிட்டு ஈக்விட்டியில் போட்டு அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பண்ணவே கூடாது. பலரும் பண்ணுற தப்பு இப்படி தான், அதிகமான ரிட்டர்னுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதே விட்டுடுறாங்க. பட் இதில் என்னோட கொஸ்டின் என்னன்னா, பொதுவாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று பில்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா நம்ம ஈக்விட்டிலையோ இல்லை மற்ற ஏதாவது வளர்கிற மாதிரியான ப்ராடக்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் எனக்கு இங்கே பிஎஃப் வந்து யூபிஐலே கிடைக்கும் அப்படிங்கும்போது எப்பயோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான சுச்சுவேஷன் வந்தால் தான் நான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணி ஒன்று பில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி அசாதாரணமான சூழ்நிலை வரும்போது நான் பிஎஃப்ல எடுத்துக்கிறேன், அதுக்கு பதிலாக இந்த ஃபண்ட்ஸை நான் வேறு ஏதாவது வெல்த் கிரியேட் பண்ணுற ப்ராசஸில் இந்த ஃபண்டை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தப்பாக இருக்குமா? நீங்கள் எமர்ஜென்சிக்கு எடுத்துடுறீங்க பிஎஃப்ல இருந்து, மறுபடியும் அந்த பிஎஃப்ல பணத்தை ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா லிமிடேஷன் இருக்கு. அப்படியே பண்ணாலும் உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? நீங்கள் பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாட்கள் பணத்தை விட்டு வைக்கிறீங்களோ அப்போ தான் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து இன்சூரன்ஸில் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பணத்தை எடுக்கும்போது உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் இப்படி எடுத்து விளாண்டிங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இழந்துருவீங்க. அது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி போயிடும், இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அசட்ஸ் மாதிரி போயிடும். அதோட ஆக்சுவல் பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நாம் வந்து பெரிய க்ரோத்தை நோக்கி ஓடுவதற்கு முன்பு அடிப்படைகளை ஒழுங்காக சரியாக கட்டமைக்கணும். ஸோ நானே வந்து பல முறை சொல்லியிருக்கேன், 8% இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, சுகன்யா சமருத்திலாம் வந்து அவாய்ட் பண்ண பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே நாம இந்த பிஎஃப் மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கான ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு டெட் காம்பனண்டா கன்சிடர் பண்ணி நீண்ட கால அடிப்படையில் வைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம குரோத்தை பத்தி பேசணும். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப எளிமை. கையில பணமே இல்லாம நம்ம குரோத்தை பத்தி பேசவே முடியாது. கையில பணம் இருக்கிறவங்க தான் குரோத்தை பத்தி பேச முடியும். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அண்ட் இந்த பிஎஃப்பை தாண்டி என்பிஎஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸும் இருக்குது. நமக்கு கவர்மெண்ட் பேக் பண்ணுறது, இல்லை நமக்கு ஆஃபீஸ்லேயே நம்ம சம்பளத்துலேருந்து வர்றது அப்படிங்கிறதுலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே எக்ஸ்போஷர் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கணுமா? ஆப்வியஸாக பிஎஃப்க்கு கண்டிப்பாக இருக்கும். என்பிஎஸ்லாம் சிலருக்கு ஆப்ஷன்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுமா? எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணணுமா? என்பிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்போஷர் எடுக்கிறாங்க. நீங்கள் அதில் அலோகேஷன்ஸ் படி பார்த்துட்டு அக்ரெசிவாக நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஈடுபடலாம். ஸோ யாரெல்லாம் வந்து நேரடியாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈடுபட முடியாதோ, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட முடியாதோ, அவங்க வந்து இந்த பிஎஃப்யும் என்பிஎஸ்ஸையும் வந்து ஒரு அலோகேஷன் கரெக்டாக பண்ணி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நேரடியாக ஈடுபடுவதற்கும் ஷேர் மார்க்கெட்டில் நேரடியாக ஈடுபடுவதற்கும் கொஞ்சம் மெனக்கிடுங்க. ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நிறைய ஏஐஎஸ்லாம் வந்துருச்சு. நீங்கள் சாட்ஜிபிடியில் போய் சொன்னாலே அது நிறைய தரவுகள் உங்களுக்கு சொல்லுது. நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்டயோ ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்டயோ போய் பேசணும்னு அவசியமே கிடையாது. நீங்களே வந்து சாட்ஜிபிடியில் போட்டு முடிவுகள் எடுக்கலாம். அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ அப்படி ஒரு கொஞ்சம் மெனக்கட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் பிஎஃப்யும் என்பிஎஸ்ஸையும் விடாமல் அதில் கரெக்டான பணம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃப் நல்லாயிருக்கும். இன்னைக்கு மாடர்ன் டேல நம்ம நிறைய ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பேசுகிறோம், மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பேசுகிறோம். ஸோ இந்த சூழ்நிலையிலையும் கவர்மெண்ட் தொடர்ந்து இந்த பிஎஃப் மாதிரியான ப்ராடக்டை கண்டினியூ பண்ணுறது சரிதான் நினைக்கிறீங்களா? இல்லை என்பிஎஸ் மாதிரி கொஞ்சம் மார்க்கெட் எக்ஸ்போஷரை இன்க்ளூட் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்டை இன்னும் அரசாங்கமுமே அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா சார்? பல ப்ராடக்ட் நம்ம பேசிகிட்டு இருந்தாலுமே அதோட விழுக்காடுன்னு பார்த்தீங்கன்னா 4%லேருந்து 5% வரைக்கும் தான். இன்னும் 95% மக்கள் வந்து வெளியில தான் இருக்காங்க. ஸோ அந்த 95% வெளியில இருக்க வரைக்கும் அரசாங்கம் வந்து இதை செய்ய தான் வேணும். ஸோ அவங்க பிஎஃப் கொண்டு வந்ததாகட்டும், என்பிஎஸ் மூலமாக மார்க்கெட்டோட லிங்க் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் அடிப்படையாக தேவையான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ அதை அரசு கண்டினியூ தான் பண்ணணும். எப்போ நாம ஒரு 60%, 70% நாமளே இன்வெஸ்ட் பண்ண வந்துட்டோமோ அப்போ அரசாங்கம் வெளியே போகிறது சரியான நடவடிக்கை.